ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க. இப்போ வந்து நம்ம ஒரு பீட்ஸ் கூட போடலாம். வயலட் கலர் பீட்ஸு, எல்லோ கலர் பீட்ஸு, ஒயிட் கலர் ஒயர் எடுத்துக்கலாம். இப்போ நான் பாருங்க 7 ரெடியில் வந்து 24 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது ரன்னிங் ஒயரு நம்ம வந்து ஒயிட் கலரில் தான் போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட் நாட் போட்டாச்சு. எப்பயும் போல் நம்ம வந்து சமமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கணும் ஃபஸ்ட் லைனை. இது போல் நான் வந்து எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். 24 ஒயரையும் ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது சைடில் ஒயர் விட்டுட்டு இப்போ நம்ம வந்து 2வது லைன் போடுறோம். இப்போ இதே போல் வந்து ஃபுல்லாக போட்டுட்டு கட் பண்ணிடணும். இப்போ நான் வந்து மேலே கீழே எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து சென்டர் லைனு. இப்போ அதை வச்சுட்டு கீழே மேலேயும் நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். மொத்தம் வந்து 12 லைன் போட்டிருக்கிறேன். 12 லைன்ஸ். இப்போ அடி போட்டு முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு கொஞ்சம் சொருகிறதுக்கு கொஞ்சம் விட்டுட்டு நம்ம அப்படியே போட வேண்டியது தான். ஏணிப்படி முடிச்சு வச்சு போடுற போகிறோம். 5 லைன் போடணும். நான் உங்களுக்கு சுற்றி போட்டுட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ 5 லைன் போட்டு முடிச்சாச்சு. அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது பாருங்கள், இந்த ஓரத்துலேருந்து 2 ஒயராக நம்ம வந்து சேர்த்து ஒரு நாட் போடணும். இது வந்து கிராஸ் கூட மாதிரி வரும். இப்போ கிராஸ் நாட் மாதிரி நம்ம போட்டுக்கணும். இப்போ ரன்னிங் ஒயர் அதோட கட் பண்ணி வச்சிடணும். இப்போ பாருங்கள், இதே போல் நம்ம வந்து 2 ஒயர் சேர்த்து ஒரு நாட் போடணும். நான் இது போல் ஃபுல்லாக போட்டு முடிச்சிடுறேன். இப்போ பாருங்கள், இது போல் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது இதுக்கு மேலே வந்து நம்ம பீட்ஸ் கோத்து போட போகிறோம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த வயலட் கலர் மணி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கோத்துக்கிறேன். இது வந்து ஹோல் நல்லா வந்து பெருசாக தான் இருக்கும். அதனால் நம்ம வந்து அப்படியே கோத்துக்கலாம்.
இப்போ 1 மணி நம்ம வந்து தள்ளியாச்சு. தள்ளிட்டு இப்போ என்ன பண்ணணும்? ஒரு நாட் போட்டுறணும். அதாவது பக்கத்துல இருக்கிற ஒயர் எடுத்து போடணும். இது போல் போட்டுறணும். அதுக்கு அடுத்தது இப்போ இந்த நாட்ல வந்து இன்னொரு ஒயர் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஒயரில் வந்து இப்போ நான் வந்து எல்லோ கலர் மணியை சேர்த்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணிடணும் ஒயரை. கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அழுத்தி இந்த மணியை வந்து நம்ம உள்ளுக்குள்ளே தள்ளிக்கணும். இப்போ அடுத்த முடிச்சிருக்கு பார்த்தீங்களா? அதில் இருக்கிறத எடுத்து ஒரு நாட் போடணும். இப்போ இடது பக்கம் இருக்கிறதுல வந்து நாட் போடணும். வலது பக்கம் இருக்கிறதுல வந்து மணி கோக்கணும். இதுக்கு அடுத்தது வந்து வயலட் கலர். இது போல் நம்ம வந்து மாற்றி மாற்றி இந்த மாதிரி கோத்துட்டு போட்டுக்கலாம். நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் மணி கோக்க தேவையில்ல. மொத்தமாக நம்ம கோத்து கூட வச்சிடலாம். பாருங்கள், பக்கத்தில் இருக்க நாட்டோட லெஃப்ட் சைட்லேருந்து எடுத்து நாட் போடணும். ரைட் சைடில் வந்து மணி கோக்கணும். இதே போல் தான் நம்ம வந்து ஃபஸ்ட் லைன் இதே போல் கோக்கணும். 2வது லைன் பாருங்கள். 2வது லைனில் வந்து இது போல் அதுக்கு நேராக மணியை தள்ளிக்கணும். தள்ளிட்டு அப்படியே நம்ம போட வேண்டியது தான். இது வந்து 2வது லைன். இது ஃபஸ்ட் லைன் வந்து கீழே இருக்க மாதிரி போட்டுறணும். அதுக்கடுத்து 2வது லைன் இது போல் வரும். இப்போ நீங்கள் வந்து எல்லாமே வந்து நெல்லிக்காய் பீட்ஸாகவே வந்து நம்ம கோத்துக்கலாம். இல்லைன்னா இது போல் பிளாஸ்டிக் பீட்ஸ் ஓவல் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பீட்ஸும் வாங்கி கோக்கலாம். இப்போ நான் வந்து 2 கலந்து இந்த கூட போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட எந்த மணி இருக்கோ அதை வச்சு நீங்கள் போட்டு பாருங்கள். அதுக்கடுத்து மேலே இங்கே பாருங்கள், இந்த வயலட் கலரை வந்து தள்ளிக்கணும். இதே போல் தான் நம்ம வந்து மாற்றி மாற்றி நம்ம போட்டு வரணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு 3வது லைன் போட்டு காட்டுறேன். அது வந்து ஃபஸ்ட் லைனு, 2வது, 3வது லைன். இப்போ இதே போல் தான் நம்ம வந்து சுற்றி போடணும். நீங்கள் வந்து மணியெல்லாம் வந்து இது போல் கோத்து வச்சுருங்க. 10 பீட்ஸ் ஒவ்வொன்றுத்துலேயும் கோத்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து போடும்போது தள்ளி தள்ளி அப்படியே ஈஸியாக போட்டுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக போட்டு காட்டுறேன் பாருங்கள். 10 லைன் போட்டாச்சு. இப்போ இந்த டிசைனில் தான் வரும். பத்து லைன் போட்டாச்சு. அதுக்கடுத்தது ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்போ வந்து ஒரு முடிச்சில் வந்து 2 ஒயர் இருக்கும் இல்லைங்களா? அந்த 2 ஒயர்லேயும் வந்து நம்ம நாட் போடணும். இப்போ ஒன்று போட்டாச்சு. அடுத்தது இதை வந்து கொஞ்சம் சேர்த்து போடணும். நல்லா டைட்டாக இழுத்து போடணும். ஏன்னா இத்தனை லைனுக்கு வந்து மணி கோத்துருக்கோம். இப்போ மணி இல்லாததுனால கொஞ்சம் கேப் இருக்கும். அதனால் நம்ம இழுத்து போட்டுக்கலாம். இப்போ இதே போல் நம்ம வந்து சுற்றி போட வேண்டியது தான். எத்தனை லைன்னா 6 லைன் போடணும். இதை மட்டும் கொஞ்சம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி போடுங்க. நான் 6 லைன் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். போட்டு முடிச்சாச்சு. அவ்வளோதான்.
இப்போ எப்பயும் போல் நமக்கு இந்த சைடில் வந்து இவ்வளோ தூரம் நமக்கு குட்டியாக வந்திருக்கும். நடுவில் வந்து கொஞ்சம் நீட்டாக தான் இருக்கும் ஒயரு. நமக்கு வந்து எந்த ஹைட் வருது பார்த்தீங்களா, அந்த ஹைட் வரலும் நம்ம போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ வந்து ஒரு லைன் மடக்கி சொருகிடணும். நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொருகிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், சொருகி முடிச்சு கட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இது போல தான் இருக்கும். உங்களுக்கு வந்து எந்த கலர் பீட்ஸ் கிடைக்குதோ அந்த கலரில் நீங்கள் கோர்த்து பாருங்கள். இதை போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ.